கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கழித்து பழனி பங்குனி உத்திரத்தில் கலந்துக்கிட்டேன். நிறைய மகிழ்ச்சிகள் கிடைச்சது, மறக்க முடியாத நினைவுகளும் கிடைச்சிருக்கு. 15 வருஷம் முன்னாடியெல்லாம் கொடுமுடியிலேருந்து பழனி வரைக்கும் நடைப்பயணமாக வர விஷயமெல்லாம் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு தருணங்கள் திருப்பி கிடைக்குமான்னு தெரியல. அதையும் தாண்டி இப்போலாம் நான் காவடிக்கு வரதெல்லாம் 3 நேரம் முக்க சூப்பராக சாப்பிட்லான்னு தான் வருவேன். முருகனை சந்திக்கிற நினச்சா தான் கவலையாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வெறும் 10 நிமிஷத்தில் காட்சி கொடுத்தாரு. அதுவும் ஒரு அற்புதமான தரிசனம் கிடைச்சது. சில காவடிகளில் கிரிவலம் முடிஞ்சு இரவு உணவு பரிமாறுவதும், சில காவடிகளில் மறுநாள் காவடி செலுத்திய பின் மதிய உணவு பரிமாறுவதும் மிக லேட் ஆகுவதால் நிறையா பேர்த்துக்கு சிரமம் ஏற்படுதுன்னு பதிவிட சொன்னாங்க. அது ஒரு பதிவிட்டிருக்கேன். வாடிப்பட்டி குலவரம்பட்டி மக்கள் என் மீது செலுத்திய அன்பும் பாசமும் என்னை நெகிழ வைத்தது. என்னை மேடை ஏறி பேச சொன்னார்கள். எனக்கு கிடைத்த முதல் மேடை, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அவர்களோட கரகோஷம் என்றைக்குமே என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பழனி வர்றதுக்கு முன் நான் கடந்து வந்த விஷயங்களை அடுத்த பதிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.